போதிய பேருந்துகள் இல்லாததால் வாக்கு செலுத்த சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் வாக்கு செலுத்த சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். போதிய பேருந்து வசதி இல்லாததால் வாக்கு செலுத்த சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து போக்குவரத்துறை அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதா? அவற்றை விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். சென்னையிலிருந்து வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு செல்வதற்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் சாலை மறியலில் போராட்டம் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு இருந்தது. அதே சமயம் விடிய விடிய காத்திருந்து மக்கள் பொறுமையை இழந்ததால் மறியல் செய்வதால் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இன்று அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதால் ஜனநாயக கடமையை ஆற்ற மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இரவு முதலே காத்திருந்தனர். அந்த வகையில் பேருந்துகள் சரிசரியாக இயக்கப்படாததால் அவர்கள் காத்திருப்பதில் விடிய விடிய அந்த காத்திருந்தனர். இதனால் பயணிகளும் ஆத்திரம் அடைந்ததால் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் நடத்தினர். இதனால் அங்கு இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் பரபரப்பாக இருந்தது. அதே சமயம் சிறப்பு பேருந்துகள் முழுமையாக இயக்கவில்லை என அங்கு இருக்கக்கூடிய போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாமல் அவை மக்களுக்கும் போதவில்லை என்று தெரிவிக்கிறது. அதே போலதான் அந்த பூந்தமல்லியில் இருந்து காஞ்சிபுரம் பேருந்துக்கு செல்லக்கூடிய மக்களும் மறியல் செய்திருக்கிறார்கள். தீபாவளி, பொங்கல் அது போன்ற பண்டிகைகளுக்கு சிறப்பு பேருந்துகள் அரசு தரப்பிலிருந்து விடுவது போல இது போன்ற வாக்கு செய்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கும் சிறப்பு பேருந்துகள் போதிய அளவிற்கும் விடவில்லை என மக்கள் மனதில் கருத்துக்கள் தெரிவித்தார்கள். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.